த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஆர்டினரி பீப்புள் தான். ஸோ ஆஸ் அன் ஆங்கர், டான்சர், ஆக்டர் எல்லாமே ஒரு நார்மல் ஜேர்னி என்னோடது. ஓகே. ஸோ இருந்துகிட்டே இருந்தது, கண்டினியூஸாக சஸ்டெயின் ஆகி இருந்துகிட்டே இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. பட் ரொம்ப பெரிய உயரம், உச்சம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. பட் தேங்க்ஸ் டு எதிர்நீச்சல் அண்ட் டைரக்டர் திருச்செல்வம் அண்ட் சன் டிவி, ஓகே. அந்த மாதிரியான பெண்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி சராசரியான, மிக சராசரியான, அதாவது ஆர்டினரி பீப்புள், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆர்டினரி பீப்புள், ஓகே. அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், எக்ஸ்ட்ராடினரியில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆர்டினரி விமனோட லைஃப்பை எடுத்து அதை வந்து மையப்படுத்தி அழகாக ஒரு கதை, ஒரு ஒரு உண்மையும் புனைவும் சேர்த்து ஒரு அழகான கதையை வந்து திருச்செல்வம் சார் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அதில் எங்களை மாதிரியான ஆர்டினரி பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு எக்ஸ்ட்ராடினரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆர்டினரி பீப்புள் வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க கிட்டே சில திறமைகள்லாம் இருக்கும். நிறைய பெண்கள், நிறைய அவங்க தான் அந்த க்ரௌட். அந்த ஆர்டினரி கிச்சன்ல இருக்க அந்த ஒரு பொண்ணு ஒரு லீட் கேரக்டரா இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அவ வாழ்க்கையில் அவ தான் ஹீரோயின். பட் ஆனா வேற யாருக்கும் அவ ஹீரோயினா தெரியவே மாட்டான். ஆமா, பொதுவாக ஒரு ஹீரோயினா அவ எல்லாருக்கும் ஹீரோயினா தெரியும். ஸோ இந்த சாதாரணமான ஆளுங்க அவங்க என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா சமைக்க வரும், அதனால என்ன, நான் நல்லா படிப்பேன் ஸ்கூல்ல, அதனால என்ன, நான் புள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன், அதனால என்ன, இப்போ ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காத ஒரு ஆள், அதனால என்னன்னு கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ற 4 பெண்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன திறமைகள், பெரிய திறமைகள், பெரிய எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் இருந்தா அவங்க ஆல்ரெடி பெருசா இருந்திருப்பாங்க. பட் நார்மல் பீப்புளா இருக்க கூடாதா? இருக்கலாமே. they also can be extraordinary. அதுதான் அந்த கதை. ஸோ அதுதான் எதிர்நீச்சல், 4 ladies. இப்ப எதிர்நீச்சல்ல ரேணுகாவா பார்த்து பல குடும்பங்கள்ல நீங்க ரேணுகாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் கூட மைன்யூட்டா நோட் பண்றாங்க, பாத்திருக்கீங்களா? அதாவது சாரி அந்த ஒரு மேனரிசமா இருக்கட்டும், அந்த ஸ்லாங்ஸ்ல எடுக்கிறது, எங்க போனாலும் அப்படி பண்ணி காமிங்க அப்படின்னுவாங்க. எஸ், அதெல்லாம் நீங்க முன்னாடியே சொன்னீங்களா? ஓகே, ரேணுகானா இந்த ஒரு இது இருக்கணும், மேனரிசம் இருக்கணும்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரா இல்ல நீங்களாவே எடுத்துக்கிட்டீங்களா? அது இல்ல, அது வந்து முன்னாடியே ஃபிக்ஸ்லாம் பண்ணல, அப்படியே அந்த கேரக்டர் பண்ணும்போது ஆட் ஆனதுதான். ஸோ டைரக்டர் அதை அலோவ் பண்ணாரு. ஸோ நம்ம அப்படியே